ஈரானில் உள்நாட்டு கிளர்ச்சி அமைதியான உடனே, அயத்துல்லா கமேனிக்கு அகேன்ஸ்டாக நடந்த கிளர்ச்சி அமைதியான உடனே பலூச்சிஸ்தானில் பீக் ஆகிருக்கு பாருங்க. ஸோ ஐ ஃபீல் தட் அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்க தான் செய்யுது. அப்போது என்ன அர்த்தம்டான்னா, ஐஎஸ்ஐயோட ஒரு குரூப்பு ஜெய்ஷே ஆதில் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஈரானில் வந்து டைரெக்டாகவே ஆக்ட் ஆனாங்க. நௌஷகியில் இருந்த ஐஎஸ்ஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தாக்கப்பட்டது பை பலூச் லிபரேஷன் ஆர்மி. அதுக்கண்டு பலூச் லிபரேஷன் ஆர்மியை வந்து ஈரான் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வீல்ஸ் வித்தின் வீல்ஸ் நிறைய இருக்குது சார். ஏன்னா பலூச்சிஸ்தானோட லிபரேஷனை ஈரான் டைரெக்டாக ஏன் சப்போர்ட் பண்ணாதுறான்னா, சிஸ்தான்ட்டு அவங்க ஈரானுக்குள்ள ஒரு பகுதி இருக்குது, ஒரு மாகாணம் இருக்குது. அது வந்து பலூச்சிஸ்தானோட அதே இனக்குழுக்களை கொண்ட மாகாணம் தான். ஈரான் என்பது பர்ஷிய மொழி பேசுபவர்கள் அதிகம் இருக்கிறாங்க, குர்ட்ஸும் இருக்காங்க, ஹசாராஸும் இருக்காங்க, பலூச்சிஸும் இருக்காங்க, நிறைய மத குழுக்கள் இருக்கு. எல்லாரும் நினைக்கிறது ஈரான்னா பர்ஷியன் மாத்திரம்தான். அரபிக்களும் இருக்கார்கள், அரபி மொழி பேசுகிறவங்களும். ஸோ பல்வேறு குழுக்கள் இருக்கிற அந்த நாட்டில் பலூச் மக்கள் வந்து சிஸ்தான் என்ற ப்ராவின்ஸில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பலூச்சிஸ்தான் ஒரு தனிநாடாக மாறும்போது இந்த சிஸ்தானில் வந்து ஒரு கலவரம் வெடிக்காதா? ஸோ ஈரான் அதை என்கரேஜ் பண்ணுமா?